கொட்டு மலைக்கு மத்தியிலையும் வந்து நின்று தங்களுடைய அனுட்டிப்புகளை செலுத்தியிருந்தவர்கள். உண்மையிலேயே இது மாவீரர்களுக்கு அவர்கள் வழங்கிய வீர வணக்கம் என்று தான் சொல்லணும். பாதுகாப்பு செயலாளர் அடுத்த நாள் வந்து அதாவது வந்து 28ஆம் தேதி ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து இது தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார். அலி சப்ரி அவர்கள் கூறுகின்ற பொழுது இது தொடர்பாக ஒரு கடுமையான விமர்சனங்களும் முன்வைச்சிருக்கிறார். வந்து கார்த்திகை 27 அன்று விடுக்கப்பட்ட இந்த தளர்வு போக்குக்கு எதிரான ஒரு கடும் விமர்சனமாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாகவே இப்படி தளர்வு போக்கை காட்டினால் இது வந்து நல்லிணக்கத்துக்கு பாதகமாகவே அமையும் என்று அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கின்றார். வடக்கு கிழக்குல பாதுகாப்பு பலவீனப்படுவதற்குரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இந்த ஆணையரவு ராணுவ முகாம்களையும் அவர்கள் அகற்றப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு கதை கொண்டாடிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாவீரர் நாளை மையப்படுத்தி அவர்கள் இந்த பாதுகாப்பு தளர்வுகளை அதாவது வந்து ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு தனியார் காணிகள் விடுவிக்கப்பட்டதாக இருக்கட்டும். யாழ்ப்பாணத்தில் சற்று முன்னர் இளைஞர் ஒருவர் தன்னுடைய முகவரி புத்தகத்தில் போடப்பட்ட பதிவு தொடர்பாக பயங்கரவாத திரைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வெறுமனே பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் தமிழ் மக்களினுடைய அரசியல் அல்ல, அதனையும் தாண்டி தமிழ் மக்களினுடைய அரசியல் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் கடந்த முறை அறிக்கையிலே அதை மிக தெளிவுபடுத்தி இருந்தது. காணாமலாக்கப்பட்டவர்களே என்றால் அந்த காணாமலாக்கப்பட்டவர்களே என்ன நடந்ததுன்னு நீங்கள் தெளிவாக முதல் சொல்லணும். அவர் அங்கம் வகிக்கின்ற கட்சியும் 2009 முதல் ஒரு இனப்படுகொலையை செய்த கட்சி தான். அவர்களும் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய மாவீரர் தினம், அதாவது வந்து இந்த வருடம் நடந்த மாவீரர் தினம் உணர்ச்சி பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. கொட்டு மலைக்கு மத்தியிலும் மக்கள் திரட்சியை காணக்கூடியதாக இருந்தது. நல்லூர்லையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கோப்பாய் துயிலும் இல்லம், தேராவில் துயிலும் இல்லம், கனகபுரம் துயிலும் இல்லம் என்று எத்தனையோ துயிலும் இல்லங்களையும் மக்கள் கொட்டு மலைக்கு மத்தியிலையும் வந்து நின்று தங்களுடைய அனுட்டிப்புகளை செலுத்தியிருந்தவர்கள். உண்மையிலேயே இது மாவீரர்களுக்கு அவர்கள் வழங்கிய வீர வணக்கம் என்று தான் சொல்லணும். இந்த விடயம் பரபரப்பாக உலக நாடுகளிலையும் சரி இலங்கையிலையும் சரி பேசப்பட்டு கொண்டு வர அதே நேரத்தில் பாதுகாப்பு செயலாளர் அடுத்த நாள் ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தவர். அதாவது வந்து தேசிய மக்கள் சக்தியால் நியமிக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு செயலாளர் அடுத்த நாள் வந்து அதாவது வந்து 28ஆம் தேதி ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து இது தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருந்தவர். இதில் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் அவர் குறிப்பாக சொல்கிற முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கொள்கைகளுக்கு ஏதுவாகத்தான் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். உண்மையிலேயே உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவது ஒருவருடைய உரிமை. ஆகவே அதை வந்து தடுப்பது வந்து எங்களோட கொள்கையில் வந்து கொள்கைக்கு முரணாக அமையும். ஆகவே நாங்கள் எங்களோட கொள்கை ரீதியாகத்தான் அதை செஞ்சிருக்கிறோம். இனி வரும் காலங்களிலையும் நீங்கள் உயிரிழந்தவர்களை நினைவு கூறலாம். அதாவது வந்து இந்த அவர்கள் கூறுகின்ற பொழுது விடுதலை புலிகளுடைய எந்த ஒரு அடையாளங்களும் சின்னங்களும் இல்லாமல் நீங்கள் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கான ஒரு பூரண அனுமதி உங்களுக்கு வழங்கப்படுகின்றது என்ற பொருள்பட அவர் கூறியிருந்தார். உண்மையிலேயே சம்பத் துயகொந்த இங்கே இந்த ஊடக சந்திப்பை நடத்துகின்ற பொழுது, பாதுகாப்பு செயலாளர் நடத்துகின்ற பொழுது அதில் ஒருவர் ஒரு கேள்வி ஒன்றை வினவுறார். அதாவது வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அம்பாறை வீதியினூடாக வருகின்ற பொழுது ஒரு தடுப்பு ஒன்று நிகழ்ந்தது. அதை வந்து அவரை சோதனை செய்வதன் மூலமாக ஒரு தடுப்பு ஒன்று நிகழ்ந்தது. இது தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்கள், இப்படி ஒரு உயிரிழந்தவர்களை எந்த ஒரு தடையும் என்று நினைவு கூறலாம் என்று. ஆனால் அவருக்கு அந்த வீதியினூடாக தடை வழங்கப்பட்டதே. அது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்கின்றனர் என்று கேட்ட இடத்துல அவர் சொன்னார், இது நடந்ததே எனக்கு தெரியாது, அப்படி ஒரு விடயம் நடந்ததா என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய பதிலையும் சொல்லியிருக்கின்றார். உண்மையிலேயே இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி இன்னுமே தங்களுடைய ஒரு தளர்வு போக்க காட்டிய வண்ணம் தான் இருக்குது. அதாவது வந்து மாவீரர் தினம் தொடர்பாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவது சம்பந்தமான விடயமாக இருக்கட்டும், அவர்களுடைய ஒரு தளர்வு போக்கை காட்டிய வண்ணமே இருக்கின்றது. இப்படியாக அவர்களுடைய இந்த தளர்வு போக்கு பற்றி பல விமர்சனங்களும் தெற்கில் இருக்கிற அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் அலி சப்ரி அவர்கள் கூறுகின்ற பொழுது இது தொடர்பாக ஒரு கடுமையான விமர்சனங்களும் முன்வைச்சிருக்கிறார். இவர்கள் ஏற்கனவே இந்த ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நல்லிணக்கம் என்ற சம்பந்தமாக கருத்து தான் ஆட்சிக்கு வந்தார்கள். இருந்தாலும் கூட இவர்கள் செய்கின்ற இந்த விடயம், அதாவது வந்து மாவீரர் தினத்திற்கு இப்படியான ஒரு தளர்வு போக்க இவர்கள் விட்ட இந்த விடயம் வந்து ஏனைய தெற்கில் இருக்கிற அரசியல்வாதிகளை ஒரு இனவாத சிந்தனையாக பேசுவதற்கோ அல்லது இனவாத சிந்தனையாக சிந்திப்பதற்கோ வழிவகுக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார்.
குறிப்பாக அவர் கூறுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இப்படியாக நாங்கள் பல விடயங்களை இவர்கள் முன்வைச்சிருக்கின்றார்கள். உதாரணமாக இந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டதில் இருந்து இந்த மாவீரர் தினத்தின் இந்த தளர்வு போக்கு வந்து ஏற்கனவே கடும் போக்குவாதிகளாக இருக்கிற தெற்கில் இருக்கிற சிங்கள அரசியல்வாதிகளை அந்த அரசியல்வாதிகளை மீண்டும் ஒரு இந்த தமிழ் மக்கள் மீதான ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்த வைக்கும் என்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார். உண்மையிலேயே இது வந்து இந்த மாவீரர் தினம், அதாவது கார்த்திகை 27 அன்று விடுக்கப்பட்ட இந்த தளர்வு போக்குக்கு எதிரான ஒரு கடும் விமர்சனமாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக அவர் சொல்கின்ற பொழுது அதில் பல விடயங்களை சொல்கின்றார். இது மட்டுமில்லாமல் இந்த தேசிய மக்கள் சக்தி செய்து வருகின்ற இந்த வடக்கு கிழக்குக்கு ஆதரவான போக்கை முற்றுமுழுதாக விமர்சிக்கின்ற வகையில் அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் அலி சப்ரி அவர்கள் கூறுகின்ற பொழுது விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய 70வது பிறந்த தினமும் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. அதே போல அதன் தொடர்ச்சியாக இந்த மாவீரர் தினமும் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவற்றுக்கு எதிரான நடவடிக்கை உடனடியாக தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்கணும். இவர்கள் தொடர்ச்சியாகவே இப்படி தளர்வு போக்கை காட்டினால் இது வந்து நல்லிணக்கத்துக்கு பாதகமாகவே அமையும் என்று அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் புதிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் சுக்கிரீவ பண்டார வந்து ஒரு கருத்தை முன்வைச்சிருக்கின்றார். திடீரென்று என்னென்று தேசிய மக்கள் சக்தி இப்படி இராணுவ முகாம்களை அகற்றுது, அது மட்டுமில்லாமல் மாவீரர் தினத்துக்கு அவர்கள் ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கின்றார்கள். முன்னே காலகட்டங்களில் இப்படி ஒரு நடைமுறையும் இல்லை. இவர்கள் திடீரென்று இப்படி வந்து செஞ்சால் அது வந்து பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் முக்கியமாக ஒரு விடயத்தை சொல்கின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்றார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து திடீரென இவர்கள் இந்த இராணுவ முகாம்களை அகற்றி கொண்டு வருகின்றனர். இது வந்து சாதாரணமான விடயம் அல்ல. வடக்கு கிழக்கில் பாதுகாப்பு பலவீனப்படுவதற்குரிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இந்த ஆணையரவு இராணுவ முகாம்களையும் அவர்கள் அகற்றப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு கதை கொண்டாடிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் இதை அகற்றுவார்களாக இருந்தால் ஒரு பாதுகாப்பு பிரச்சனையை தேசிய மக்கள் சக்தி எதிர்கொள்ளும் என்ற பொருள்பட அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் பொதுஜன பெரமுனையினுடைய உறுப்பினர் ஒருவரும் இது தொடர்பாக ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருக்கின்றார். அதாவது வந்து மாவீரர் தினத்தை இவர்கள் கொண்டாடுவது வந்து இந்த பயங்கரவாதத்தை மீண்டும் தூண்டக்கூடிய ஒரு செயற்பாடாக அமையும். இவர்கள் மாவீரர்கள் வந்து உயிரிழந்தவர்களை மட்டும் நினைவு கூற இல்லை, இவர்கள் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் விடுதலை புலி உறுப்பினர்களை நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே முற்றிலும் புறக்கணிக்கப்பட வேண்டிய விடயம் என்ற பொருள்பட அவர் கழிச்சிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்றார். வடக்கு கிழக்கில் இவர்கள் பாதுகாப்பை இப்படி அகற்றி கொண்டு வந்தார்களாக இருந்தால் இது வந்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும். வடக்கு கிழக்கில் எப்பவுமே பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதை தலைவர்கள் மறக்கக்கூடாது, அரசியல் தலைவர்கள் மறக்கக்கூடாது என்கின்ற பொருள்பட அவர் கழிச்சிருக்கின்றார். இப்படியாக இந்த சிங்கள அரசியல் தலைவர்கள் கதைக்கின்ற பொழுது அவர்கள் கூறுகின்ற விடயம் எப்படியாக இருக்கின்றது என்றால், இந்த மாவீரர் நாளை மையப்படுத்தி அவர்கள் இந்த பாதுகாப்பு தளர்வுகளை, அதாவது வந்து இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு தனியார் காணிகள் விடுவிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அது மட்டுமில்லாமல் தேவையற்ற சோதனை சாவடிகள் அகற்றப்பட்டதாக இருக்கட்டும், அவற்றுக்கு ஒரு தடை போடும் முகமாக தங்களுடைய விமர்சனங்களை முன்வைச்சிருக்கின்றார்கள். இதற்கு தேசிய மக்கள் சக்தியிலிருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. உதாரணமாக இதை வைத்து நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் இதை ஒரு தளர்வு போக்காக அப்படி விட்டு விட்டார்களா, அல்லது இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக அவர்கள் தயாராக இருக்கின்றார், அடுத்து வந்து பாராளுமன்ற அமர்வுகள் வருகின்ற பொழுது இதற்கான பதிலை அவர்கள் வழங்குவார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும். உண்மையிலேயே இது ஒரு பேசு பொருளாக போய்கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் அண்மையில் பல விடயங்களை முன்வைக்கின்ற பொழுது கூட தேசிய மக்கள் சக்தியிலிருந்து வந்த விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா, இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நாங்கள் நீக்குவோம். அண்மையில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற போது கூட விஜித ஹேரத் வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்படும் என்ற பொருள்பட அவர் கழிச்சிருந்தார். அண்மையில் ஜாழ் மாவட்ட அமைப்பாளராக இருந்து இப்போ அமைச்சராக மாறி இருக்கின்ற சந்திரசேகரம் அவர்கள் கூட கூறுகின்ற பொழுது இந்த பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்படும், அதில் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இருந்தாலும் கூட ஜாழ்ப்பாணத்தில் சற்று முன்னர் இளைஞர் ஒருவர் தன்னுடைய முகவரி புத்தகத்தில் போடப்பட்ட பதிவு தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாக பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இளைஞருடைய விசாரணைகள் எந்த கட்டத்தில் இருக்கும் என்பதையும் இனி பொறுத்திருந்தால் பார்க்கணும். இந்த விசாரணை முடிவுகளின் பின்னர் தான் அவருக்கு எந்த வகையான தண்டனை கொடுக்கப்படுகிறது அல்லது இது தொடர்பாக அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, சந்திரசேகரம் அவர்கள், அதாவது வந்து நீரியல் வள அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் அண்மையில் வடமராட்சியில் ஒரு கடல் கொந்தளிப்பு, ஒரு சிறிய அளவிலான கடல் கொந்தளிப்பு நடந்தது.
அந்த கடல் கொந்தளிப்பில் அவர்கள் நங்கூரமிடப்பட்ட படகுகள் அருந்து படகுகள் திசை தெரியாமல் போன பல சம்பவங்கள் இடம்பெற்றது. அந்த சம்பவம் இடம்பெற்று சிறிது மணித்துளிகளிலேயே உடனடியாக நீர்வளத்துறை அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் அந்த இடத்துக்கு விரைந்திருந்தார். அது தொடர்பாக பல விடயங்களையும் கேட்டு அறிஞ்சு கொண்டிருந்தார். அந்த மக்கள் அவர் வந்த உடனேயே இது தொடர்பாக அவருடைய ஒரு உறவாடல் நிலையில் காய்ச்சிருந்தார்கள். அது உண்மையிலேயே ஏனைய அமைச்சர்கள் முன்னர் இருந்த அமைச்சர்கள் கூட இப்படி வரையில நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இனி வருகின்ற காலங்களிலேயும் நாங்கள் உங்களுக்கு தான் வாக்களிப்போம் என்ற பொருள்பட அவர்கள் காய்ச்சிருக்கின்றார்கள். ஆகவே உண்மையிலேயே இந்த தேசிய மக்கள் சக்திக்கான ஒரு வரவேற்பு அதிகரித்திருக்கிறது தான் சொல்லணும். அந்த வகையில் அவர்களுடைய அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் ஒரு நல்ல ஒரு தளர்வு போக்கிலே இருக்கின்றார்கள். வடகிழக்கு நோக்கி ஒரு நல்ல ஒரு தளர்வு போக்கிலேயே பயணித்து கொண்டு இருக்கின்றார். இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் சொல்லணும். அண்மையில் சீனாவினுடைய தூதுவர் வந்திருந்தார். வருகின்ற பொழுது அவர் பல விடயங்களை கூறியிருந்தார். அவர் கூறுகிற பொழுது ஒரு முக்கியமான விடயம் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடக்கு கிழக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தது, குறிப்பாக அவர் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லாமல் ஒரு சிங்கள அரசியல்வாதிக்கு வாக்களித்தது இந்த ஒரு நல்லிணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் காட்டுகின்றது என்று பொருள்பட காய்ச்சிருந்தார். அதற்கு ஜாழ் பல்கலைக்கழக மானியவர் ஒன்றியம் தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றார்கள். அவர் காய்ச்ச அந்த ஊடக சந்திப்பையும் நான் இந்த காணொலியை நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. கலைப்பீட மாணவர் ஒன்றியம் என்ற வகையிலும் பெரும்பாலும் தமிழ் மக்களுடைய நிலை என்ற வகையிலும் எந்த ஒரு நாடும் எங்களுக்கு எதிரி நாடும் அல்ல, நட்பு நாடும் அல்ல என்பதுதான் எங்களுடைய தத்துவமாக இருக்க வேண்டும். அதில் நாங்கள் மிக 100% தெளிவாக இருக்கின்றோம். தமிழ் மக்களினை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்பது வெறுமனே உயிர் ரீதியாக மாத்திரமல்ல, பண்பாடு ரீதியாக, கலாச்சார ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக ஒவ்வொரு விடயத்திலும் தமிழ் மக்கள் கட்டமைக்கப்பட்டு இனப்படுகொலை செய்து வருகின்றார்கள். இந்த இனப்படுகொலை செய்வது அரசாங்கங்களான் என்று கூறுவது எங்களுடைய மிகப்பெரிய பிழை. ஒரு அரசியல் துறை மாணவனாக நான் மிக தெளிவாக சொல்கின்றேன். இன்று சீன தூதுவர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நாங்கள் அவருக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவுபடத்தில் சொல்கின்றோம். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் இன்று வரை கிடைக்கப்படவில்லை. அரசியல் கைதிகள் இன்று வரை விடுவிக்கப்படவில்லை. தமிழர்களுடைய இனப்படுகொலை இன்று வரை தொடர்ந்து வருகின்றது. தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக இன்று வரை அடக்குமுறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். அந்த அடக்குமுறைகளுடைய வீரியமும் அந்த அடக்குமுறைகளுடைய வெளிப்படுத்துகைகளும் மாறியிருக்கின்றதை தவிர தமிழ் மக்கள் இன்றும் ஒரு அடக்குமுறைக்கப்பட்ட தேசிய இனமாகத்தான் இருக்கின்றது. இன்று வரை தமிழர்கள் ஒரு தேசிய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இனமாகத்தான் இருக்கின்றது. அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலினை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழ் மக்களினுடைய அரசியலை தீர்மானிப்பது என்பது எந்த வகையிலும் பொருத்தமில்லாத ஒரு விடயம். ஏனென்றால் வெறுமனே பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் தமிழ் மக்களினுடைய அரசியல் அல்ல, அதனையும் தாண்டி தமிழ் மக்களினுடைய அரசியல் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் கடந்த முறை அறிக்கையிலே அதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்தது. ஆகவே இன்று வரை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்கின்றது. காணாமலாக்கப்பட்ட விடயம் இன்று வரை எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. இதற்கு இதாக இந்த விடயங்கள் யாவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற விடயத்தில் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் இன்றும் உறுதியாக இருக்கின்றது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் இது நடந்தது ஆள் மாற்றமே தவிர ஆட்சி மாற்றம் இல்லை. கடற்றொழில் அமைச்சரும் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களை என்ற ஒரு கருத்தினை பதிவு செய்துள்ளார். இது உண்மையில் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லணும். காணாமலாக்கப்பட்டவர்களே என்றால் அந்த காணாமலாக்கப்பட்டவர்களை என்ன நடந்ததுன்னு நீங்கள் தெளிவாக முதல் சொல்லணும். இது என்னடா நான் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தை தாண்டி ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு மனிதராக இதுக்கு பதில் சொல்கிறேன். அப்படி காணாமலாக்கப்பட்ட ஆட்களுக்கு எது நடந்திருந்தால் அது சம்பந்தமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படலாம். வழக்கு தொடுக்கப்பட்டால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் யாவும் கூண்டில் ஏற்றப்படலாம். அந்த வகையில் அவர் அங்கம் வகிக்கின்ற கட்சியும் 2009 முதல் ஒரு இனப்படுகொலையை செய்த கட்சி தான். அவர்களும் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. ஆகையால் தங்களுடைய இனப்படுகொலை விவகாரம் வெளியில் வந்துவிடும் என்பதற்காக அந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கலாம். தொடர்ச்சியாக இந்த வெள்ள நிலைமைகளின் பொழுது கலைப்பட மாணவர் மூலியமாக சமூகத்திற்கு ஏதாவது பணிகள் உங்களால் ஆற்றக்கூடியதாக இருக்கின்றதா, அல்லது இது தொடர்பாக தொடர்ச்சியான மாணவர்களின் உயர்கல்வி நிலை பாதிப்புகள் தொடர்பில் எப்படி அமைந்திருக்கு?
கலைப்பீட மாணவர் ஒன்றியம் சமூகத்தோடு இணைஞ்சு செயற்படுவதற்கு மிக மிக விருப்பப்படுகின்றது. நாங்கள் கலைப்பீட மாணவர் ஒன்றியமாக பொறுப்படுத்ததிலிருந்து சமூகத்துடன் இணைந்து 3 வேலை திட்டங்கள் செய்திருக்கின்றோம். முதலாவது கார்த்திகை பூக்கள் எனப்படுகின்ற மரநடுகை வேலை திட்டம் ஒன்று ஆரம்பித்திருக்கின்றோம். புத்தக ஜாசகன் எனப்படுகின்ற ஒரு வேலை திட்டம் ஆரம்பித்திருக்கின்றோம். நூல்கள் யாவற்றையும் கிராமத்தில் இருக்கின்ற நூலகங்களுக்கு அன்பளிப்பு செய்கின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில் 4 கட்டங்களாக அந்த நூல்களை நாங்கள் அன்பளிப்பு செய்திருக்கின்றோம். இதில் எங்களுடைய விரிவுரையாளர்கள், எங்களுடைய பீடாதிபதி என கலைப்பீட மாணவர்கள் என்று நிறைய பேர் இதில் பங்காற்றி கொண்டிருக்கிறோம். அது தவிர இன்றைக்கு சமூகத்தில் வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படைக்க கலைப்பீட மாணவர் ஒன்றியம் முதற்கட்டமாக மாணவர்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்கின்றது. மேலும் இந்த இடரணத்தம் தொடர்புகின்ற பட்சத்தில் நாங்கள் ஒரு சமூகத்தில் உள்ள பொறுப்புமிக்க மனிதர்களாக நாங்கள் சமூகத்துக்கு தேவையான விடயங்களை, எங்களால் இயன்ற விடயங்களை நாங்கள் செய்ய கடமைப்பட்டுக்கிறோம். எங்களால் உறுதி கூறி சொல்ல முடியாது. எங்களோட வலுவுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட வலுவுக்கு என்ன விடயங்கள் எளிமையாக இருக்கின்றதோ அவ்வளவு விடயத்தையும் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் செய்யும். கலைப்பீட மாணவர் ஒன்றியம் என்பது குறிப்பாக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் தாண்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது தமிழ் பேசும் மக்களுடைய அடிநாதம், இருதயநாதம். அந்த கடமையை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு.